ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பால் வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் ஒரு கொதி வரட்டும். ஒரு சின்ன பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான். இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்ச குங்குமப்பூ பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த குங்குமப்பூ பால் சேர்த்ததும் லைட்டாக தான் இருக்கும் கலரு, பட் டைம் ஆக ஆக நல்ல கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல பால் நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 10 கிராம் அளவுக்கு அகர கடல் பாசி எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கும். அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் இந்த பாலோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடல் பாசி கரையே கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா ஸ்லோவாக கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நடுவில் ஏடு வந்தால் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 பாதாமை ஊற வச்சு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பால் நல்லா பாதியாக வற்றி இந்த மாதிரி வரணும். குங்குமப்பூலேருந்து நல்ல கலர் வெளியே வந்துடுச்சு பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சைடில் ஏடு படி எடுத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்போ ஒரு டின்னுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் ஏதாவது சில்வர் கப்பில் கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கேக் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நல்ல சாஃப்டாக ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இதை வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும், அந்தளவுக்கு செம சாஃப்டாக இருக்கும். இந்த புட்டிங் அந்த பாதாம் பால் ஃப்ளேவரோடையே சாப்பிட்றப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக கேக் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், செம சூப்பரான பாதாம் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.